நவமி நாளில் தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பயணம் தொடர்பாக தமிழில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து 8300 கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாம்பன் புதிய தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி வரவுள்ளதை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாம்பன் பால பகுதியில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கவுள்ள பாம்பன் புதிய தூக்கு பாலத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். மேலும் மதுரை முதல் ராமேஸ்வரம் வரை மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் நடந்து முடிந்த பணிகளை திறந்து வைக்கும் முதல்வர் 15,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. 2 நாள் கள ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்காக நீலகிரி சென்றிருக்கும் அவர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் தற்போதைய நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தினார். கடந்த கால அதிமுக ஆட்சிதான் தமிழ்நாடு மாடல் ஆட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாடல் ஆட்சியின் பெருமைமிகு சின்னங்களாக 11 மருத்துவக் கல்லூரிகளும் காலங்கள் கடந்து திகழட்டும் என்றும் தங்களைப் போன்றே அயராது மக்கள் சேவை ஆற்றட்டும் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் இபிஎஸ் பதிவிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு இயற்கை பேரிடர்களை சந்தித்த மாநிலங்களுக்கு 1280 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி பீகார், இமாச்சல பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுக்கும் சேர்த்து 1280 கோடியே 35 லட்சம் ரூபாய் பேரிடர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடப்புத்தகத்தில் சில பகுதிகளை குறைக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை ஏற்று மாணவர்களின் கற்றல் சுமையை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடத்திட்டங்களில் அதிகபட்சமாக 40% அளவிற்கு பாடங்களை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. மதுரையில் நேற்றிரவு சுமார் 1 மணி நேரமாக நல்ல மழை பெய்தது. பழங்காநத்தம், மாடக்குளம், புதூர், கோரிப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம், எல்லிஸ் நகர், காளவாசல் ஆகிய இடங்களில் கனமழை கொட்டியது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் இரவில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கம்பரின் ராமாயணம் தமிழில் சிறப்பாக எழுதப்பட்டதாகவும் ஆனால் தமிழர்களுக்கு ராமர் குறித்த அறிவு குறைவாக இருப்பது அதிர்ச்சியாக இருப்பதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கம்பன் சித்திரம் விழாவில் பேசிய அவர், ராமாயணத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் இளைஞர்களிடையே தன்னம்பிக்கை மற்றும் எழுச்சி ஏற்படுகிறது என்றார். புதுச்சேரியில் பண மோசடி தொடர்பாக கோப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சுமார் 2.5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த நிறுவனத்தின் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் இருக்கும் 50 கோடி ரூபாயை முடக்கும் நடவடிக்கையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் 1999ஆம் ஆண்டு விசாரணை கைதி வின்சென்ட் மரணமடைந்த வழக்கில் டிஎஸ்பியாக இருக்கும் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 போலீசாருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கின் தீர்ப்பில் 9 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் 2 காவலர்கள் விடுவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வேலவன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரையும் விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சன்னியாசி குப்பத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த இந்த கொலை சம்பவம் தொடர்பாக செங்கதிரவன், ரத்னவேல், ரமேஷ், சிவராமகிருஷ்ணன், ஜனார்த்தனன், கார்த்திகேயன், பூபாலன் உட்பட 8 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர்.
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்காக கோவை பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 2011ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியில் சேர்ந்த ரோஷ் வருணா தமக்கு 3ஆம் நிலை உதவி பேராசிரியர் பதவி உயர்வு மறுக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். அந்த மனு மீது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாத பதிவாளர் மீது அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அரசுமுறை பயணமாக இலங்கை சென்ற பிரதமர் மோடி விடுதலை புலிகளுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த இந்திய வீரர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். கொழும்புவில் உள்ள இந்திய அமைதிப்படையினரின் நினைவு ஸ்தூபியில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்ற பிரதமர் மோடி 1996ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வென்ற இலங்கை அணி வீரர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் 1996இல் உலகக்கோப்பையை வெற்றி பெற்ற அணி வீரர்களுடன் கலந்துரையாடியதை எண்ணி பெருமகிழ்வதாக தெரிவித்தார். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேறியது. இதையடுத்து அந்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் பிற சமூகங்களையும் குறிவைப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக முஸ்லிம்களுக்கு எதிரான வக்ஃப் திருத்தம் சட்டம் அமைந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இத்தகைய தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்கும் ஒரே கேடயம் அரசியலமைப்பு சட்டம் மட்டுமே என்றும் அதை பாதுகாப்பது நமது கூட்டுக் கடமை எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஆதரவு அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் 5 பேர் பதவி விலகியுள்ளனர். நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறிய நிலையில் பாஜகவின் கூட்டணி கட்சியான பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பி உட்பட 5 முஸ்லிம் தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் டெல்லி வக்ஃப் வாரிய தலைவர் அமானத்துல்லா கான் மனு தாக்கல் செய்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்டத்திருத்தம் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிராகவும் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருப்பதாகவும் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏவான அமானத்துல்லா கான் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வக்ஃப் வாரியம் தொடர்பான முறைகேடுகள் நடந்ததாக பாஜக எம்பி கங்கனா ரணாவத் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்த சட்ட மசோதா பெரிய அளவிலான நில அபகரிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணும் என்றவர், சுதந்திரத்திற்கு முன்பே வக்ஃப் வாரியங்கள் அமைக்கப்பட்டதற்கு பின்னால் பெரிய சதி இருப்பதாக கூறினார். கர்நாடக மாநிலம் கார்வரில் இந்திய கடற்படையின் கடல் ரோந்து கப்பலான INS சுனைனாவை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் பறவை திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட நவீன செயல்பாட்டு அறை, பழுதுபார்ப்பு மற்றும் தளவாட வசதிகளையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். இந்திய பொருட்கள் மீது 26% வரி விதித்துள்ள அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டு அமெரிக்காவிற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி கண்டனம் முழக்கமிட்டனர். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். சென்னை மண்ணடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றார். திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மீதான கொரோனா விதிமீறல் வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கொரோனா விதிகளை மீறி தேனி, சங்கராபுரம், போடி உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர பேரணி நடத்தியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் பல மாதங்கள் உள்ள நிலையில் வேதாரண்யம் தொகுதி நாதாக்க வேட்பாளராக இடும்பாவனம் கார்த்திக் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். 2026 தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ள நாதாக்கா தனது வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது. கோவை தடாகம் சாலையில் உள்ள அவிலா பெண்கள் மெட்ரிக் தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவி சரியாக படிக்கவில்லை என குற்றம் சாட்டி, இதே நிலை தொடர்ந்தால் தாங்களாகவே டிசி வாங்கிச் செல்கிறோம் என பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகம் முத்திரை தாளில் எழுதி வாங்கியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரியாக படிக்காத மாணவிகளின் பெற்றோரிடம் வழக்கமாக இவ்வாறு செய்வதாகவும் கூறப்படுகிறது. திருவள்ளூர்
மாவட்டம் கடம்பத்தூர் அருகே வாய் பேசாத காது கேளாத சொந்த மகளுக்கே தந்தை பாலியல் தொல்லை அளித்தது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் வீடியோ கால் மூலம் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 30ஆம் தேதி புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் குமரன்குன்று அருகே பவானி ஆற்றிலிருந்து திருப்பூருக்கு குடிநீர் கொண்டு செல்லும் பெரிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. குழாய் உடைப்பால் பெருக்கெடுத்து ஓடிய குடிநீர் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு சென்றது. அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகளுக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதிக அளவு டிஜிட்டல் பரிவர்த்தனை மேற்கொண்ட நடத்துனர்களுக்கும் ஊக்கப்பரிசு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு நடத்துனர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கப்பட்டன. என்கவுண்டர் செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்த உதவி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. குற்ற வழக்கில் தொடர்புடைய நபரின் மனைவியை சந்தித்த அப்போதைய உதவி ஆணையர் இளங்கோவன் இனிமேல் கத்தியை கையில் எடுத்தால் என்கவுண்டர் செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். திருச்சியில் மர்மமான முறையில் உயிரிழந்த பார்வையற்ற மாணவியின் வழக்கை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் குழு அமைக்க வேண்டும் என பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பேட்டியளித்த அவர் முதலமைச்சரின் கவனத்திற்கு தங்கள் கோரிக்கையை எடுத்துச் செல்வோம் என கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே மக்கள் பணிகளை சரிவர செய்யவில்லை என கூறி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரின் செக் பவரை பறித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சிறுநமல்லி ஊராட்சியில் தேமுதிகவைச் சேர்ந்த ஜோதி என்பவர் தலைவராகவும் திமுகவைச் சேர்ந்த கங்கா என்பவர் துணைத் தலைவராகவும் இருந்து வரும் நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாலியல் புகாருக்கு உள்ளான விரிவுரையாளரை கைது செய்ய கோரி கண்களில் கருப்பு துணி கட்டியவாறு பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விரிவுரையாளர் மதன்குமார் என்பவர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக 3 மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 2000 மெட்ரிக் டன் நெல் அரவை செய்வதற்காக ஈரோடு மாவட்டத்திற்கு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள கொள்முதல் நிலையங்கள் மூலம் 80,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதில் 2000 மெட்ரிக் டன் ஈரோடு மாவட்டத்திற்கு அரவைக்காக அனுப்பப்பட்டது. அரவை செய்யப்பட்ட பிறகு பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குடும்ப பிரச்சனையில் மனைவியை எரித்துக் கொன்ற கணவனை போலீசார் கைது செய்தனர். மாலைமடைப்பட்டியைச் சேர்ந்த சின்னத்தம்பிக்கும் அவரது முதல் மனைவி செல்லம்மாளுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இரவு நேரத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த செல்லம்மாள் மீது சின்னத்தம்பி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. சென்னை செங்குன்றத்தில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். விளாங்காடுபாக்கம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்ற அந்த நபர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அவைத் தலைவர் ஆவார். இவர் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே காதல் திருமணம் செய்ததை மறைத்த மகனின் மண்டையை உடைத்த தந்தையை போலீசார் கைது செய்தனர். மேற்கத்தியனூரைச் சேர்ந்த துளசி என்பவருடைய மகன் சந்தோஷ் வீட்டிற்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டு ஹொசூரில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயின் மீது லாரி மோதியதில் குழாய் வெடித்து தண்ணீர் பீச்சி அடித்து வெளியேறியது. சீனாபுரம் மலைக்கோவில் அருகே பாரம் ஏற்றிச் சென்ற லாரி 8 அடி அகலம் கொண்ட குழாய் மீது மோதியது. அதில் குழாய் உடைந்து தண்ணீர் முழுவதும் வெளியேறி வீணானது. தேனி மாவட்டம் கம்பத்தில் கோவில் திருவிழாவில் அதிக சத்தத்துடன் பாடல் ஒலிபரப்பு செய்யப்பட்டதை தடுத்து நிறுத்திய காவல்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நந்தனார் காலனியில் உள்ள மகா காளியம்மன் கோவில் பங்குனி விழாவில் அதிக சத்தத்துடன் பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டன. ராணிப்பேட்டை அருகே 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான வீடு, நகை மற்றும் பணத்தை அபகரித்துக் கொண்டு திருப்பி தராமல் மிரட்டுவதாக திமுக நிர்வாகி மீது பெண் ஒருவர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். திமுக வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளராக உள்ள தியாகராஜன் என்பவர் ஒப்பந்ததாரர் ராஜலட்சுமி என்பவரிடம் தொழில் தொடங்குவதாக கூறி பணம், நகை மற்றும் வீடு உள்ளிட்டவைகளை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. நெல்லை
மாவட்டம் திசையன்விளையில் செல்போன் கடையில் துளையிட்டு நுழைந்த மர்ம கும்பல் 20க்கும் மேற்பட்ட செல்போன்களை திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களும் உடைக்கப்பட்டுள்ள நிலையில் மர்ம கும்பலை பிடிப்பதில் போலீசுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த கபிலர் மலையில் நடைபெற்ற கொங்கு குடும்ப விழாவில் கந்தசஷ்டி கலைக்குழுவினரின் வள்ளிக்கும்மி ஆட்டம் நடைபெற்றது. அதில் சிறுவர் சிறுமியர் ஆண்கள் பெண்கள் என 1000 பேர் பங்கேற்று வள்ளிக்கும்மி பாடல் பாடி நடனமாடி அசத்தினர். முன்னதாக கபிலர் மலை முருகன் கோவில் அடிவாரத்திலிருந்து பெண்கள் முளைப்பாரி எடுத்து மலையை சுற்றி ஊர்வலம் வந்தனர். சென்னை பெருங்குடியில் உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அந்த நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் மரியஜீனா ஜான்சன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டவர்களில் 91.87% பேர் தேர்வாகி பணி நியமனம் பெற்றதாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் அதிகாலை முதலே குவிந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டத்தால் சூரிய உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். திரிவேணி சங்கமம், சன்ரைஸ் பாயிண்ட், பகவதி அம்மன் கோயில் கிழக்கு வாசல் பகுதிகளில் குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் காணப்பட்டது. இதன் காரணமாக நகர்ப்பகுதியில் நீண்ட வரிசையில் சுற்றுலா வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. குறிப்பாக மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, கல்லறைமேடு ஆகிய இடங்களில் சுற்றுலா வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்ட பைப்லைனில் லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் குழாய் உடைந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. சாலையில் ஓடும் தண்ணீரால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ள நிலையில் உடைப்பை உடனடியாக சரி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரியில் கோடை வெயிலை சமாளிக்க போக்குவரத்து போலீசாருக்கு கூலிங் கிளாஸ், தெர்மாக்கோல் தொப்பி, பழச்சாறு ஆகியவற்றை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை வழங்கினார். கோடை காலம் முடியும் வரை போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் அருங்காபுரியில் அரசு தொடக்கப்பள்ளியின் 128ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்கு அமைக்கப்பட்டிருந்த காந்தியடிகள் மற்றும் திருவள்ளுவர் சிலைகளை திறந்து வைத்தார். இதனையடுத்து பேசிய அவர், கோடை விடுமுறையில் புத்தகங்களை படித்து விடுமுறையை பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் கொடியேற்றத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த காவலர்களை 1 மணி நேரத்திற்கு மேலாக உள்ளே அனுமதிக்காமல் கோவில் சூப்பிரண்டு தடுத்ததால் சமயபுரம் காவல் ஆய்வாளர் வீரமணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். 50 வயது பெண்ணின் நுரையீரல் சுவாச குழாயில் சிக்கியிருந்த சப்போட்டா பழக்கொட்டையை தேனி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றினர். வட வீரநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த வீர ஜக்கம்மாள் கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையான மூச்சு திணறலால் அவதியுற்றார். இதையடுத்து லேப்ராஸ்கோபி சிகிச்சை மூலம் நுரையீரல் சுவாச குழாயில் சிக்கியிருந்த சப்போட்டா பழக்கொட்டை வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. இதனையடுத்து அந்த பெண்மணி முழு நலத்துடன் வீடு திரும்பினார். மயிலாடுதுறை அருகே மணிமுத்தாறு 9வது பட்டாலியனில் 1986ஆம் ஆண்டு பயிற்சி முடித்த காவலர்கள் பல வருடம் கழித்து சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பயிற்சி காலகட்டத்தில் தங்களுக்கு எஸ்பியாக இருந்த அதிகாரியை இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அமர வைத்து செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் சென்று கௌரவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சின்ன கொளத்துக்காடு பகுதியில் நாய் மற்றும் ஆடுகளை வேட்டையாடிய சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். செந்தில்குமாரின் விவசாய தோட்டங்களில் உள்ள கோழிப்பண்ணைக்குள் புகுந்த சிறுத்தை அங்கு கட்டியிருந்த நாய், ஆடுகள் மற்றும் கோழிகளை கடித்து குதறியதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 2 சக்கர வாகனத்தை திருடி ஒவ்வொரு பாகமாக பிரித்து விற்பனை செய்த 3 பேரை கைது செய்த போலீசார் ஒரு டாடா ஏஸ் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இருவர் இடையேயான தாக்குதலில் காயமடைந்த நபர் பைக்கை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் பைக்கை திருடி ஒவ்வொரு பாகமாக பிரித்து விற்றுள்ளனர். கிருஷ்ணலீலா பிரைடல் கலெக்ஷன் நகைகளை ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. இதனை பழமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கைவினை கலைஞர்கள் வடிவமைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது.
சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற அறிமுக விழாவில் ஜாய் ஆலுகாஸ் நிர்வாக இயக்குநர் நடிகர் பிரசாந்த், சின்னத்திரை நடிகை ஆல்யா மானசா ஆகியோர் பங்கேற்றனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் கனரா வங்கிக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. மேம்பால பணிகளால் வடிகாலில் மழைநீர் செல்லாமல் வங்கிக்குள் புகுந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் மோட்டார் மூலம் நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். ராமநவமியை முன்னிட்டு அயோத்தியில் நாடு முழுவதும் இருந்து திரளான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அதிகாலை முதலே சரையு நதியில் புனித நீராடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் நகரில் 7,50,000 ரூபாய் பணத்துடன் கூடிய தானியங்கி பணம் செலுத்தும் இயந்திரத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். பஞ்சாப் நேஷனல் வங்கியின் ஏடிஎம் மையத்தில் இருந்த இயந்திரத்தை காணவில்லை என புகார் அளிக்கப்பட்ட நிலையில் முகமூடி அணிந்த 3 கொள்ளையர்கள் இயந்திரத்தை திருடியது தெரியவந்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் குழந்தையின் தங்கச்சங்கிலியை விமான பணிப்பெண் திருடியதாக பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். பிரியங்கா முகர்ஜி என்ற அப்பெண் சில நாட்களுக்கு முன்பு திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூருவுக்கு 2 குழந்தைகளுடன் இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார். அப்போது குழந்தையை கழிவறைக்கு அழைத்துச் சென்ற விமான பணிப்பெண் 2 சவரன் செயினை திருடியதாக கூறப்படுகிறது. போலி குழந்தை பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய மகளை கட்டாயப்படுத்திய தந்தை மீது வழக்கு பதிய டெல்லி போலீசாருக்கு சாகேத் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சொந்த நலனுக்காக சட்டத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இந்திய மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக்கிற்கு இங்கிலாந்தில் தி ஃப்ரெட் டாரிங்டன் விருது வழங்கப்பட்டது. வேமவுத்தில் நடைபெற்ற சாண்ட் வேர்ல்ட் 2025 சர்வதேச மணல்கலை விழாவில் சுதர்சன் பட்நாயக்கிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவில் உலக அமைதி என்ற செய்தியுடன் 10 அடி உயர விநாயகர் சிலையின் மணல் சிற்பத்தை அவர் உருவாக்கினார். ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் உயிரிழந்தால் கூட ரஷ்யா என்ற பெயரை சொல்வதற்கே வலிமையான நாட்டிற்கு பயம் என அமெரிக்காவை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்தார். அமெரிக்கா பலவீனமாக விமர்சனம் செய்வதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ரஷ்யாவை நேரடியாக விமர்சிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தாமரை, சித்தி 2 உள்ளிட்ட பல தொடர்களில் நடித்துள்ள நடிகர் சஹானா ஸ்ரீதர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். சென்னை டி நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்த சஹானா ஸ்ரீதருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பால் ஸ்ரீதர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாதத்தை ஒட்டி 2ஆம் நாள் தெப்போற்சவம் நடைபெற்றது. வண்ண மலர்களில் அலங்கரிக்கப்பட்ட கச்சபேஸ்வரர் சுந்தராம்பிகையுடன் இணைந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று தாயார் குளத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து 5 முறை குளத்தில் வலம் வந்த சுவாமியை கண்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் அருள்மிகு மாயக்கூத்தர் திருக்கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோயிலில் மார்ச் 25ஆம் தேதி முதல் பங்குனி பெருவிழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழாவில் மாயக்கூத்தர் பல்லக்கில் எழுந்தருளி தெப்பத்தில் வலம் வந்தார். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வெள்ளைக்குதிரை வாகனத்தில் ராமபிரான் வலம் வந்தார். ராமநவமியை ஒட்டி இன்று ராமர் பட்டாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் தனது கடைசி வாகனமான வெள்ளைக்குதிரையில் ராமபிரான் பவனி வந்தார். காலில் ஷூ அணிந்து கையில் சாட்டையுடன் ராஜ அலங்காரத்தில் 4 மாட வீதிகளில் வலம் வந்தார். தஞ்சை அருகே பிரசித்தி பெற்ற பூண்டி மாதா ஆலயத்தில் புதுமை இரவு வழிபாடு நடைபெற்றது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை நடத்தப்படும் இந்த நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆலய வளாகத்தை சுற்றி ஊர்வலமாக சென்று பிரார்த்தனை செய்தனர்.